Hi Althus, is Vithu welcome to my YouTube channel Adventures of Vithu. வணக்கம் மக்களே, இதான் என்னோடய முதலாவது யூடியூப் வீடியோ. அதில் என்ன உங்களுக்கு காட்ட வந்திருக்காண்டா, நான் இப்போ ஸ்காட்லாண்டில் வந்து ரெண்டு டூரிஸ்ட் இடங்கள் இருக்குது. அதில் ஃபோர்ட் வில்லியம்ன்றது மாதிரி பெரிய டூரிஸ்ட் இடம் தான். இப்போ அது கிட்ட டூரிஸ்டாக வர்ற ஆக்களுக்கு இதே கிட்ட தான் இப்போ கிட்டத்தட்ட ஹாரி பாட்டர் பிரிட்ஜ் மற்ற அந்த பென் நேவிஸ் மேலே அதுகள் எல்லாம் இதில் கிட்ட தான் இருக்குது. இப்போ அதில் கிட்ட இப்போ ஃபேமிலியாக வர்ற ஆக்களுக்கு இப்போ ரூம்கள் அதில் எடுக்க போனீங்கன்னா இப்போ ஒரு ரூமில் 2 பேர் அப்படி தான் நிற்கலாம். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அதுகளெல்லாம் நிற்கலாது, இன்னும் கூட முடியும். இதே உங்களுக்கு உங்களுக்கு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இப்படியான வீடுகள் அப்படியான இதுகளுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச செலவோடு நீங்கள் உங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு போகலாம். இதுதான் இந்த இடத்துக்கு பேர் லிட்டில் ஹவுசஸ். இது வேறு ப்ராப்பர்ட்டியான இப்போ அதில் அங்கே முன்னுக்கு வருது பாருங்கள். அதுதான் லிட்டில் ஹவுஸுன்ற தொடக்கம். கிட்டத்தட்ட 12 சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. ஒரு இதுகளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே 1லேருந்து 5 நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் கூட பேர் வர்றீங்களாண்டா, ஒரு 7-8 பேர் கிட்ட வர்றீங்களாண்டா அதுக்கேற்ற சைஸ்லேயும் வீடுகள் இருக்குது. இங்கே ஒரு 3-4 பேர் அல்லது 5 பேர் கிட்ட வர்றீங்களாண்டா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. இப்போ நான் புக் பண்ண வந்து 2 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு டபுள் பெட்டும் 2 சிங்கிள் பெட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 4 பேர் கிட்ட நிற்கலாம். அது சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னா இன்னும் கூட பேரே நிற்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, மற்ற சமைச்சு சாப்பிட்லாம், அப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுவெல்லாம் வீடுகளில் இது வந்து ரிசப்ஷன். இதெல்லாம் நாங்கள் கண்டு போனோம். நான் இந்த இதை காட்டுறேன். அந்த நேச்சரையும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது சவுக்கம் மரங்கள் நல்லா இருக்குது. வியூ நல்லா இருக்குது. அவங்க மற்ற பராமரிக்கிற அந்த புல்லுகள் எல்லாம் மட்டும் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் காடு மாதிரி ஒரு சைடு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஒரு காடுகள் மேலையால் சேர்ந்த இடம் தான் இது. உங்களுக்கு பென் நேவிஸ் மலைக்கு அதுகளுக்கு ஏதாச்சும் கிளம்பிங்க வர்றீங்களாண்டா அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஓட்டத்தில் போயிடலாம். மற்ற ஃபோர்ட் வில்லியம் அது ஒரு 30 நிமிஷம் அப்படி. மற்ற அந்த ஹாரி பாட்டர் பிரிட்ஜ் அது ஒரு 40 நிமிஷம். கூடுதலாக அந்த பென் நேவிஸுக்கும் ஹாரி பாட்டர் மேலைக்கு ஆண்டி தான் இங்கே கூடுதலாக வர்றவ. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட கூடுதலாக இப்போ எல்லா நாட்டில் இருந்தும் கூடுதலாக அவங்க ஸ்காட்லாண்டில் இருக்கிறாக்களே அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் வெக்கேஷன் ஏதாச்சும் போகிறாங்கன்னா இங்கே தான் வருவாங்க கூடுதலாக. ஏன்டா அப்படி ஒரு ஃபேமஸான இடம் தான் இது. நல்ல செட்டப்பில் கொண்டு போட்டிருக்காங்க. இதுதான் வீடுகள் அளவு கணக்கான இதுதான் லிட்டில் ஹவுசஸ்னால். ஆனால் ஓரளவு கணக்கு தான். உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ இங்கே ஸ்காட்லாண்ட்லேயே நீங்கள் ஒரு 2 பேர் நிற்கிறது ஒரு டபுள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 80-100 ரூபா மினிமம் கிட்டத்தட்ட. இது இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதே ரேட் தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 டேக்ஸோடு சேர்த்து ஒரு 120 ரூபா 130 ரூபா மாதிரி வரும் ஒரு நாளைக்கு, டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூடட். உங்களுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் வர்றீங்கன்னா இது உங்களுக்கு இந்த வீடுகள் ஓகேயாக இருக்குது. உங்களுக்கு நான் உள்ளுக்கு கொண்டு காட்டுறேன். இந்த நேச்சர் நல்லா இருக்குது, நல்ல வியூ தான். நான் இருக்கிற வீடு. அப்போ முன்னுக்கு ஒரு பெஞ்ச் மாதிரி நீங்கள் இப்போ வந்திருக்கிறாங்க சும்மா காணலாம். மற்ற வீடுகளில் பேரும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்கு பேர் வந்து ட்ரேக் போட்டிருக்காங்க. சுற்றி கிட்டத்தட்ட அங்கே ஒரு ப்ரைவேட் லேண்ட் மாதிரி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அக்சஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் துறக்கிறவங்க சுற்றி
இங்காலையும் என்ன மரங்கள்னு தெரியலை. கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். கிட்டத்தட்ட நல்லா இருக்குது, நேச்சர் உங்களுக்கு நல்லா இருக்குது. சரி, மிச்சத்தை உள்ளுக்கு கொண்டே காட்டுறேன் உங்களுக்கு. போட்டுக்குள்ளே வந்தீங்களாண்டா இது ஒரு டபுள் பெட்ரூம் ரூம். கண்ணாடி மேலே வந்திருக்காங்க, மேலே சீனரி அதில் வச்சுருக்காங்க. இங்கே உடுப்பு அதில் வந்தால் வைக்கிறதுக்கு கபட் மாதிரி ஒரு செட்டப். இது இங்கே டபுள் பெட், சிங்கிள் பெட் 2 இருக்குது. இது மாதிரி செட்டப் தான். நல்ல வாஷ்ரூம். அப்புறம் இது சும்மா அவங்களோட ஸ்டோர் ரூம் மாதிரி சில அந்த சாமான்கள் போட்டு வச்சுருக்காங்க. இது ஹோல். இது வந்து நீங்கள் இதில் இருந்து சோஃபா 2 இருக்குது. மற்றது உங்களுக்கு ஹீட்டர் இருக்குது. அதில் மற்றது டிவி வந்திருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து இந்த இதில் கை இதால் செய்த இதுகளும் இருக்குது, கைவண்ண பொருட்களும் ஹேண்ட்மேட் இதுகள். ஐயோ நல்லா இருக்குது இதில் இருந்து பார்க்க. அடுத்து உங்களுக்கு என்ன இங்கே ஒரு அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு நீங்கள் ட்ரிப் வராக இங்கே நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். எல்லா இதுகளும் நீங்கள் ஒன்றுமே கொண்டு வர தேவையில்லை. நீங்கள் சாமான் மட்டும் வாங்கினீங்கள்டா சரி. நீங்கள் எல்லாம் ரைஸ் குக்கர்லேருந்து எல்லாம் அவன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ், அவன் மற்றும் இங்கே பாத்திரங்கள் இதெல்லாம் இருக்குது. இங்கே இது கோப்பைகள், இங்கே பாத்திரங்கள் இதெல்லாம் அவங்களோட பாத்திரங்கள்லாம் நீங்கள் எதுவுமே கொண்டு வர தேவையில்லை. இன்னும் இருக்குது, எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, எல்லாம் சரியான க்ளீனாக தான் இருக்குது. மற்ற கிளாஸுகள் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஓச்சன் இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு இது ஒரு பட்ஜெட்டுக்கான ஏற்ற உங்களோட பட்ஜெட்டுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டோடு நீங்கள் வந்து ட்ரிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகலாம். எல்லாம் இப்போ மற்ற இடங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு கூட காசுகள் முடியும். ஏன்னா இதான் என்ன முதலாவது வீடியோ. நான் உங்களுக்கு இதை காட்டணும் பண்ணுறதுக்காண்டி சும்மா காட்டினா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணணும். இதை மாதிரி நிறைய வீடியோ போடுங்கண்டா. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடலாம்னு இருக்கிறேன். மோட்டிவேட் பண்ணுறேன்னா நீங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் இதில் இந்த வீடியோவில் குறையல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த முறை நான் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி. Please do subscribe my channel. Thank you.